வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோடி. இன்றைக்கி நம்ம கப்பக்கிழங்குன்னு சொல்கிற அதில் தான் புட்டு செய்ய போகிறோம். அது மரவள்ளிக்கிழங்குன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க, நிறைய பேர்கள் இருக்கிறதுக்கு அதில் நம்ம புட்டு செய்ய போகிறோம். அதில் வந்து நீங்கள் கேரட் சீவி கூட போடலாம். குழந்தைங்க வந்து இந்த ஸ்டீமில் வைக்கிறதுனா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அவங்க அதை சாப்பிட்டா நல்லது. அப்படி நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் செய்யலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இதுதான் மரவள்ளிக்கிழங்கு. இப்போ இந்த கிழங்கு வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த கிழங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனி இது நம்ம வந்து இதே மாதிரி வச்சு திருவணும். இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது நம்ம திருவி எடுத்துடலாம். இதை ஃபுல்லாக நம்ம திருவி எடுத்துட்டோம். இப்படி இருக்குது. இனி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நம்ம இந்த பாலை வந்து இப்படி பிழியணும். இதோட பால் நமக்கு நல்லதில்லை, அதனால் நம்ம வந்து அதை இப்படி பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்சிட்டு அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இது எல்லாமே நம்ம செய்யணும். இது நம்ம எல்லாமே புழிஞ்சு எடுத்துட்டோம். இதுதான் அந்த நீர். இது வந்து எவ்வளோ கட்டையாக இருக்குது பாருங்க அடியில். இது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நம்ம இதை இப்போ புழிஞ்சு எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். இப்போ வந்து இது நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து தேங்காய் இருக்குது. இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம போடுறோம். கொஞ்சம் இந்த புட்டு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கொஞ்சம் போடுறோம். அப்புறம் இன்னொரு கொஞ்சம் தேங்காய் போடலாம். அதுக்கப்புறம் திருப்பி போடுறோம். திருப்பி லாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சிடலாம். ஓகே, இது வந்து சாத்திட்டு இனி நம்ம ஸ்டீம் போட வச்சிடலாம். இப்போ ஆவி வருது, நம்ம அந்த தண்ணி கொதிச்சிச்சு. அதுக்கு மேலே நம்ம அந்த புட்டை வச்சுட்டோம். இப்போ இது வந்து இந்த குழா கூட்டில் ஆயிட்டுருக்கு. 10 நிமிஷம் நல்லா வேகணும். நம்ம வந்து அப்படி வச்சுருக்கோம். ஆவி வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம். இது வந்து கொட்டாங்குச்சியில் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இது பின்னாடி வந்து இந்த ஓட்டை இருக்குது. இது வந்து இது கரெக்டாக இந்த ஹால் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம செய்யலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும். இதை எப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது செஞ்சிட்டோம். இது வந்து குழா புட்டு அதில் செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து கொட்டாங்குச்சியில் செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து இது தனியாகவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கேரட்டு திருவி போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சிக்கன் குழம்பு, மீன் குழம்பெல்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும். தனியாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும்.